Welcome to Kavi's recipe. Kavi's recipe-ல கோதுமை மாவுல செய்யற கேக் பார்க்கலாம். ஒரு குக்கரை அடுப்புல வச்சிட்டு அதுல உப்பு கொட்டிக்கலாம். அது நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி பரவி விட்டுரும். லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். குக்கர் வெயிட்டும் கேஸ்கட்டும் இல்லாம அந்த மூடியை மூடிடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் சூடாகணும். நான் எடுக்கிற எல்லா அளவுகளுமே இதில் தான் எடுக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் பட்டர் சேர்க்குறேன். அதை நல்லா உடைச்சி விட்டுருவோம். நம்ம எடுக்க போகிற மாவில் 3ல் 1 பங்கு சீனி எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கணும். இந்த பொடி பண்ண சீனியை பட்டரோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஒரு 4 ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிரை இப்படி நல்லா அடித்து எடுத்துக்கணும். அது திரளாக இருக்கக்கூடாது, அதனால தான் இப்படி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். அதை இந்த பட்டரோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ இதை நல்லா கலந்து விடணும் மூணையும். நம்ம இந்த பட்டர் சீனி தயிர் கலந்ததை எவ்வளோ தூரம் நல்லா அப்படி அடிச்சுட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கேக்கு சாஃப்டாக வரும். இது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இதை ஆப்ப சோடான்னு சொல்லுவோம். இந்த பேக்கிங் சோடா சேர்த்தா கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். 100 ml பாலை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். நல்லா அது ஊற்றுற பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா கரைச்சி விடணும். நம்ம சேர்த்த பேக்கிங் சோடா எல்லா பக்கமும் நல்லா பரவி இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா அதை கலந்து விடணும். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து அது எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுறேன். கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து அந்த நம்ம நெய் தடவின பக்கத்துல எல்லாம் அந்த கோதுமை மாவு படுற மாதிரி இப்படி சுற்றி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடலாம் வெளியில். இப்போ இந்த பேனில் நம்ம கரைச்சி வச்ச பேட்டர் அதை ஊற்றணும். இந்த பேட்டரை சமப்படுத்தணும். அப்போ தான் இது வேகும்போது ஈவனாக நமக்கு வேகும். இதுக்கு மேலே பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, அப்புறம் வால்நட் இதை கொஞ்சமாக எடுத்து அதை உடச்சி வச்சுருக்கேன். அதை மேலே தூவிக்கலாம். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே குக்கர் வந்து நல்லா சூடாயிருச்சு. ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே இந்த கேக் டின்னை வைக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்குது. இப்போ 30 நிமிஷம் ஆயிருக்கு. கேக்கோட வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டூத் பிக்கை எடுத்துகிட்டு நடுவில் குத்தி பார்த்தோன்னா அந்த கேக் ஒட்டாமல் வரணும். இப்போ ஒட்டலை. ஸோ கேக் வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம். அது ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு கத்தியை வச்சு ஓரங்கள் அப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் கொட்டி இப்படி திருப்பணும். அப்படின்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணலாம். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். Subscribe, like and share this video.